ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேர்த் அப்படிங்கிற வார்த்தையை நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுறத பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸி பாருங்க. அதை பார்க்கறது செம்ம வர்த், அதாவது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்க்கறதுனால எந்த ஒரு வீணும் ஆகாது அப்படின்னு சொல்கிற இடத்துல இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸை சொல்லி கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. இங்கே பாருங்க, அதை பார்ப்பது செம்ம வர்த். டே, அந்த படம் செம்ம வர்த்துடா பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்படி சொல்லணும், இட்ஸ் வர்த். இது ஃபிக்ஸ்டுங்க, இட்ஸ் வர்த். அதற்கடுத்து எந்த ஆக்ஷனை செய்யறது பயங்கர வர்த்துன்னு சொல்கிறோமோ அந்த ஆக்ஷனை ஐஎன்ஜி ஃபார்மில் சொல்லணும். இட்ஸ் வர்த் வாட்சிங், இட்ஸ் வர்த் வாட்சிங். அடுத்து பாருங்க, அதை படிக்கிறது செம்ம வர்த். ரொம்ப சிம்பிள், அந்த புக்கு படிக்கிறது செம்ம வர்த்தான புக்குடா, வீண் போகாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த பொருளை வாங்குறது செம்ம வர்த், காசெல்லாம் வீணே போகாது, செம்ம வர்த். இட்ஸ் வர்த் பையிங், இட்ஸ் வர்த் பையிங். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ஐடியாவும் இது கூட சேர்த்து சொல்லி கொடுக்குறேன், நல்லா கவனிக்கணுங்க. அதை வாங்குறது இதை வாங்குறது அப்படின்னு மொட்டையாக சொல்கிறோம்ல, ஒரு பொருளை வச்சே சொல்லலாம் பாருங்க. அதை வாங்குறது செம்ம வர்த்துடா அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இட்ஸ் வர்த் பையிங். ஒரு கார்னு வச்சுக்கலாமே, சி அந்த காரை வாங்குறது செம்ம வர்த்துடா அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்க, இந்த இடத்துல தட் கார் அப்படிங்கிற சப்ஜெக்டை போட்டுருங்க. தட் கார் இஸ் வர்த் பையிங், முடிஞ்சு போச்சு. அந்த கார் வாங்குறது செம்ம வர்த்துடா, தட் கார் இஸ் வர்த் பையிங். அந்த படம் பார்க்கறது செம்ம வர்த். தட் மூவி இஸ் வர்த் வாட்சிங், தட் மூவி இஸ் வர்த் வாட்சிங். ஸ்பைடர்மேன் இஸ் வர்த் வாட்சிங். என்ன மூவி பேர் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். உங்களுக்கான ஹோம்ஒர்க், அந்த இடத்துக்கு போவது செம்ம வர்த். அந்த இடம் இருக்குல்ல, அதை வந்து நம்ம தஞ்சாவூர் கோயில்னு வச்சுக்கலாம். தஞ்சாவூர் கோவிலுக்கு போகிறது செம்ம வர்த் எப்படி சொல்லலாம்னு காமெண்ட்டில் போட்டுருங்க.